திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டிற்கு வருகை தரும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இந்த மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு 7.5 சனி, நம்மால் சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்று நார்மல் சனி பகவானா மாறி, குருவும் குழந்தை தான் பிளஸ் பண்றாரு, சனியும் குழந்தை தான் பிளஸ் பண்ணுவாருன்னா அப்ப எனக்கு எத்தனை தான் குழந்தை பிறக்கிறது? குழந்தையே தான் பேசுவீங்களா? வேற எதுவும் பேச மாட்டீங்களா? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஒரு கெட்டவங்க அவன் போய் கெட்டு போயிட்டான், சந்தோஷம், தங்கம் வாங்க போறீங்க. 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது மகிழ்ச்சி ததும்புகிறது. ஜனவரி மாசம் ஃபேமிலி மந்த், இந்த 6 மாசம் ஒன்லி ஒரு ஃபோக்கஸிங் அபவுட் தி ஃபேமிலி. பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் மகர ராசிக்காரர்கள் ஒரு வீட்டில் இருப்பீங்க, அதான் அதுல ஒரு சந்தோஷம். இந்த பூமி லாபம் என்பது ஏற்படும். புதுசா வீடு வாங்க போறீங்க. உச்சம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு புதிய சிந்தனைகளை உருவாக்கி தருகிறார். உங்க நகைக்கடன், வீடு கடன் எல்லாம் அடைச்சிருவார். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகர ராசிக்காரர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். மகர ராசிக்காரர்களை நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப நாள் அவருடைய வளர்ச்சியை நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு 7.5 சனி, ஒரு மனிதர்களை இவ்வளோதான் துன்புறுத்த முடியுமான்னு தெரியாத அளவுக்கு, அந்த அளவுக்கா ஒருத்தனை போட்டு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு இப்போ தான் விட்டான், விட்ட உடனே திரும்பவும் போய் வக்கரமாயிட்டான். திஸ் பேட் பாய் என் ஃபாதர் சார், மை ஃபாதர். ஸோ இந்த சனி பகவான் எனக்கு 7.5 சனின்னு இருந்து கெடுத்ததை தவிர இப்போ போய் 3ஆம் இடத்துல வக்கரம் பெற்று வர உட்காந்துருக்கார். இந்த ஜனவரி 1ஆம் தேதி தான் நம்மால் சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்று நார்மல் சனி பகவானாக மாறியிருக்கார். அப்பாவுக்கு கோபம் தணிந்திருக்குன்னு அர்த்தம். அப்பா கோபமாக இருந்தார், இனிமேல் அப்பா நல்லா பழக போகிறார். ஓகே, நீங்கள் பழகுறீங்க, பழக வேணாம், எனக்கு மொத்தத்தில் எனக்கு கெடுக்காமல் இருங்க போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போது 3ஆம் இடத்துல இருக்கின்ற சனி பகவான் 3, 4, 5 பார்க்கிறார். சொத்து வாங்கி தருகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? அந்த சனி 3ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக 9 பார்க்கிறார். 9ஆம் இடம் அடுத்து 12 பார்க்குறார். இந்த கதையெல்லாம் விடுங்க சார், விடுங்க, இதெல்லாம் ஒரு பார்வைன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு ஆச்சு, எனக்கு இதுக்கு மேலே குழந்தை பிறந்து, அது விடுங்க சார், அதெல்லாம் குரு வில் டேக் கேர். சனி பகவான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை சொல்லுங்கள். குருவும் குழந்தை தான் ப்ளஸ் பண்ணுறாரு, சனியும் குழந்தை தான் ப்ளஸ் பண்ணுவாருன்னா அப்போ எனக்கு எத்தனை தான் குழந்தை பிறக்கிறது? குழந்தையே தான் பேசுவீங்களா? வேறு எதுவும் பேச மாட்டீங்களா? அப்போ 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3, 4, 5 பார்த்து சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளை முடித்து தருகிறார். சரி, வருடத்தினுடைய துவக்கத்தில் 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருக்கிறது. இதில் என்ன பெரிய விசேஷம்? இப்போ 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருந்தால் அது என்ன கொண்டாடணுமா? இப்போது அது ஒரு மறைவு ஸ்தானம் தானே. மறைவு ஸ்தானம் என்று நீங்கள் பொருள் கொள்ளக்கூடாது. அவர் 12 கூடையவர். அவர் இருந்திருந்தால் செலவு தான் வச்சுருப்பார் உங்களுக்கு. அவர் போய் 6ல் மறைஞ்ச கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா எப்படியே, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். இப்போ ஒரு கெட்டவங்க அவன் போய் கெட்டு போயிட்டான், சந்தோஷம், நல்லா கெட்டு போகிறஜா. ஸோ 12 கூடையவன் 6ஆம் இடத்துல மறையும் பொழுது என்ன ஆகுது? விபரீத ராஜயோகம் கிடைக்கிறது. தங்கம் வாங்க போகிறீங்க. யார்? தங்கம். சும்மா இருங்க குறிச்சி, நீங்கள் வேறு, அவனுக்கு இங்கே வேலை இல்லாமல் உட்காந்துருக்கோம். இப்போ நேற்று பார்த்தீங்களா இல்லையா? நான் பார்த்துட்ருக்கேன், பேட்டிலாம் யூடியூப்பில் பார்க்குறேன். தங்கம் விலை திடீரென்று வெடிக்க போகுது. இன்றைக்கி அதில் தான் படித்தேன். அது வெடிக்க போகுது, வெடிக்காமல் போகுது. குரு பகவான் உங்களுக்கு தங்கம் தருவார், அவ்வளோதான். அதுக்கு அர்த்தம் நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. நீங்கள் புதுசாக வாங்குங்க, இல்லை இருக்கிற நகையை, நீங்கள் பழைய நகையை அடமானம் வச்சதை மீட்டு எடுத்துகிட்டு வாங்க, வீட்டுக்குள்ளே தங்கம் வருது, அவ்வளோதான் கேள்வி. சில பேர் காயின்ஸாக வாங்குவீங்க. எப்படி வாங்குறீங்களோ உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி, மாதம் 2 காயின் வாங்க போகிறேன், மாதம் 4 காயின் வாங்க போகிறேன், உங்களால் முடிஞ்சதெல்லாம் வாங்கிட்டே இருங்க. இதெல்லாம் உங்களுக்கான பொன்னான நேரம். இந்த 6ஆம் இடத்தை சனி பகவான் குரு பகவான் பார்க்கும் பொழுது, உங்களுக்கு மறையும் பொழுது இதெல்லாம் நடக்கும். 6ஆம் இடத்தில் மறைந்த குரு பகவான் 6லிருந்து 5ஆம் பார்வையாக மகர ராசிக்காரர்களுக்கு 9 பார்க்கிறார். அடுத்ததாக உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் அயன சயன ஸ்தானம். ஜனவரி மாதம் பிறந்த உடனே இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சி. நானே என் வீட்டுக்காரரும் சந்தோஷமாக இருக்கிறதே இல்லை சார், எங்களுக்கு இப்போ தான் எங்களுக்கு வாழணுன்னே ஆசை வந்திருக்கு. நாங்கள் 2 பேரும் கை கோத்து அப்படியே பார்க் வரைக்கும் அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே திரும்பி வரோம். டெய்லி சாயந்தரம் வாக்கிங் தான். போகும்போது என்னை பற்றி பேசிட்டே வருவார், நான் அவரை பற்றி பேசிட்டே வருவேன். அடடா போதும் உங்கள் லவ் கரையை மீறி போயிட்டுருக்கு உங்கள் லவ். ஸோ இப்போ 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது மகிழ்ச்சி ததும்புகிறது. ஜனவரி மாதம் ஃபேமிலி மந்த், இந்த 6 மாதம் ஒன்லி ஒரு ஃபோக்கஸிங் அபவுட் த ஃபேமிலி. அப்படி தான் இந்த வருஷத்தையும் அப்படி சொல்லலாம். ஸோ இப்போ அடுத்ததாக என்ன ஆகுதுன்னா 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான்
12 பார்த்தவர் அடுத்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். சூப்பர். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். வாங்க 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 அப்படி வாங்க. இப்போ இதை பற்றி தான் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது பேசுங்க ராம்ஜி சார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்? பணத்தை தருவார். அப்படி சொல்லுங்கள். வாங்கின கடனை ஊழ இருக்குது, அது எவ்வாறு உட்காந்து அடைக்கிறது? மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே சின்ன வீட்டில் தான் குடியிருப்பீங்க. ஒரு சிறிய வீடு, அதிகபட்சம் ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட் 550 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த வீடுகள்லேருந்து இருக்கிறவங்கெல்லாம் ஹவுசிங் போர்ட் டைப் வீடுகள் அந்த மாதிரிலாம். இப்போது பெரிய வீடு, ஒரு பெரிய ஃப்ளாட்டு நான் வாங்கியிருக்கேன். பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் மகர ராசிக்காரர்கள் ஒரு வீட்டில் இருப்பீங்க. அதான் அதில் ஒரு சந்தோஷம். இந்த பூமி லாபம் என்பது ஏற்படும். புதுசாக வீடு வாங்க போகிறீங்க. காரணம் என்னவென்றால் 2ஆம் இடத்தை ராகுவை பார்த்துட்டார். குரு சண்டால யோகம் உண்டாகிவிட்டது. பெரும் பணம் வந்துவிட்டது. பூமி லாபங்கள் கிடைக்கிறது. அடுத்ததாக மகர ராசிக்காரர் இப்படியே போயிட்டு இருந்த என் வாழ்க்கை சில பேருக்கு என்ன ஆகும்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, புதிய தொழில் தொடங்கிறது, இதெல்லாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும். 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று அப்போ ஜூன் 1 உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன தருகிறார்? நிறைய தன லாபங்களை தருவதைப் போலவே களத்திரஸ்தானத்திலே உச்சம் என்பதால் நிறைய என்ன பண்ணுறார்? உங்களுடைய வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டு கனவுகளை பூர்த்தி பண்ணுறார். நான் எப்படியாவது சார் கனடாவில் போய் என் காலடி எடுத்து வச்சே தீரணும். ஏதோ ஒன்று, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு. சில பேர் படிக்கிறதே படிக்கும்போதே வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கிறதுக்காகவே படிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஒவ்வொரு மனிதருக்கு ஒவ்வொரு ஆசை. ஸோ அந்த மாதிரி 7ஆம் இடத்துல அப்படிலாம் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபாரின் யோகங்கள். சில பேருக்கு காதல், திருமண வாழ்க்கை. எத்தனை நாள் ஆச்சு சார் பிரிஞ்சிருந்து? நானும் என் கணவரும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக பிரிஞ்சிருந்தோம் சார். இப்போ தான் சார் ஒன்றா சேர்ந்துருக்கோம் போன்ற விஷயங்கள் எல்லாம் இப்போ இந்த பீரியடில் உங்களுக்கு நீங்கள் மீண்டும் ஒரு வாழ்க்கை தொடங்குவதற்காக ஒரு அமையும். 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு புதிய சிந்தனைகளை உருவாக்கி தருகிறார். உங்கள் நகைக்கடன், வீடு கடன் எல்லாம் அடைச்சிடுவார். குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். இந்த குரு என்ன பண்ணுறார்? 5ஆம் பார்வையாக உங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ 11 பார்க்குறாரு. லாபத்தை பார்க்குறாருங்க. முதன்முறையாக 11 பார்க்குறாரு. அடுத்து மகர ராசி எங்கே தேடுறாரு? குரு பகவான் பார்த்துட்டு, அம்மா விருச்சிகத்தை பார்த்துட்டேன், அடுத்து நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது யார்? மகரம். கமான். மகரத்தை அப்படி பார்க்குறாரு. குரு பகவான் பார்த்துட்டார். மகரத்தை பார்த்தோன்னே நான் மகர ராசிக்காரர்களை ஹாப்பி, ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். பண்ணிட்டீங்களா? சந்தோஷம். அடுத்து குரு பகவான் என்ன பண்ணுறாரு? மீனத்தை பார்க்குறார். உங்களுடைய 3ஆம் இடம். அங்கே தான் யார் இருக்கா? அதை பார்க்குறதுல ஒரு விசேஷமும் இல்லை. 3ஆம் இடத்தை அவர் பார்த்தா என்ன, பார்க்காட்டி என்ன? அதில் பெரிய பார்வை பலம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கே மிஸ்டர் சனி பகவான் அங்கே தான் உட்காந்துருக்கார். மை ஃபாதர் அங்கே தான் போய் உட்காந்துருக்காரு. அவரை குரு பகவான் பார்த்துட்டார். என்னப்பா இங்கே பண்ணுற? ஒன்றும் இல்லைங்க, நான் ஆஃப்லைனில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். இனிமேல் நீ ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. நான் சொல்கிறேன் மகர ராசிக்காரன், நீ போய் நல்லது பண்ணு. ஓகே குரு பகவான். அப்போது குரு சொல்லி சனி கேட்டு ராசிநாதன் என்ன ஆயிடுறார்? ராசிநாதன் ஆக்டிவேட் ஆகிடுறார். இனி நிறைய நற்பலன்கள் நடக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வியாதி, கடன், கஷ்டம் தீரப்போகிறது. முக்கியமாக நீங்கள் இது வரைக்கும் பட்ட கடன் தான் ஒழிய போகுது. காதல் ததும்ப போகிற இந்த வருடம் ஃபுல்லாக மகிழ்ச்சி, காதல், இனிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். காதல் பிறந்திருக்கிறது. அந்த மாதிரி தான் மகர ராசிக்காரர்களுக்கு நற்காலம் பிறந்திருக்கிறது. 100க்கு 100 மார்க். திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டிற்கு வருகை தரும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.